இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 10 பார்க்க போறோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, அந்த பேரண்டிங்லேருந்து அது பண்றது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு இதுன்னு எல்லாருக்குமே அது தெரியும் கண்டிப்பா. பிள்ளைங்க சாப்பாடு மிச்சமா வச்சுட்டாங்க, அதையும் நம்ம சாப்பிட்ருவோம். நம்ம சாப்பாடையும் சாப்பிடுவோம். சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா, அதெல்லாம் இப்போ எதுவுமே இது பண்ணக்கூடாது. நம்ம அத மைண்ட்ல ஏத்திக்கக்கூடாது. இனிமே செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 10 டேஸ கடைப்பிடிச்சிட்டு வந்தேன் கண்டிப்பா. இல்லன்னா இந்த 10 டேஸ்லயும் என்னால இந்த மாரி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த 90 டேஸும் இதே மாரி ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா வெயிட் லாஸ் பண்ணி நம்ம ஒரு 60 டூ 55 கேஜி கிட்ட கண்டிப்பா வரணும்னு தான் என்னோட எய்ம் இந்த வாட்டி. லீவ் விட்டா குழந்தைங்கள சமாளிக்கணும். ஸ்கூல் அவங்க போறதா இருந்தா அவங்களுக்கு ரெடி பண்ணி வீட்ல மிச்ச வேலை பார்த்து வச்சு நம்ம இது பண்ணவே நம்மளுக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும். நம்ம நம்மளுக்கு ஏத்த மாரி ஃபுட் நம்ம தனியா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம எப்படிலாம் டயட் ஃபாலோ பண்ணுமோ அந்த மாரி நான் டயட் ஃபாலோ பண்ணி 10 டேஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எப்படிலாம் ஃபாலோ பண்றீங்க? என்னலாம் பண்றீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.